வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்றத, நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோனேயுமே நீங்க ஒரு ஃப்ரேஸ கெஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ படிச்சாலும் மனசுல ஏற மாட்டேங்குது. எவ்வளோ தேடியும் என்னோட சாவி கிடைக்கல. எவ்வளோ பணம் குடுத்தாலும் அவன் இத செய்ய மாட்டான். இப்படி நீங்க சொல்றப்போ, உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம ரீசென்ட்டா பார்த்த "நோ மேட்டர் ஹவ்" இல்லையா? ஆனா நம்ம இந்த வீடியோல நம்ம "நோ மேட்டர் ஹவ்" பத்தி பார்க்க போறதில்ல. இன்ஃபாக்ட் நம்ம "நோ மேட்டர் ஹவ்" அந்த வீடியோ போடுறப்பவே நம்ம சொன்னோம். இத சொல்றதுக்கு வேறு சில ஃப்ரேஸஸும் இருக்கு. அத நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் எஸ். இதே வந்து நீங்க "நோ மேட்டர் ஹவ்" வச்சு சொல்ற மாதிரியே "நோ அமௌண்ட் ஆஃப்" அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சும் சொல்ல முடியும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, "நோ மேட்டர் ஹவ்" வச்சு சொல்றப்போ நம்ம வந்து கவுண்டபிள் நவுனா, அன்கவுண்டபிள் நவுனா அப்படின்றத பொறுத்து "நோ மேட்டர் ஹவ் மெனி", "நோ மேட்டர் ஹவ் மச்" அப்படிலாம் பார்த்து போடணும். "நோ மேட்டர் ஹவ்" வச்சு சொல்றப்போ அந்த சென்டென்ஸ் லென்த்தியா இருக்கும். பட் அதே விஷயத்த நம்ம "நோ அமௌண்ட் ஆஃப்" வச்சு ஷார்ட்டா சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அதுக்குன்னு அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸும் இல்ல. எல்லா இடத்துலயுமே நம்ம "நோ அமௌண்ட் ஆஃப்" அப்படின்னு தான் போடுவோம். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேஸ். அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது இந்த ஆஃப்ன்ற ப்ரப்போசிஷன பார்த்தோனமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ப்ரப்போசிஷன் வந்ததானா, அது பக்கத்துல நவுன் இல்லன்னா ஜெரண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ, நோ அமௌண்ட் ஆஃப் பக்கத்துலயும் நம்ம நவுன் இல்லன்னா ஜெரண்ட தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனாலும், நோ மேட்டர் ஹவ் வந்து நம்ம என்ன சொல்ல நெனைக்கிறோமோ, அது அப்படியே டைரக்ட்டா அந்த அர்த்தம் அதுல வந்துடும். நோ அமௌண்ட் ஆஃப் வச்சு சொல்றப்போ, நீங்க வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறப்ப அப்படியே சொல்லலாம். இப்போ எவ்வளவு திட்டினாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும். பிரசன்ட்ல தான். அதாவது எப்பவுமே அந்த பையன் அப்படிதான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப எவ்வளவு திட்டினாலும், திட்டுறது அப்படிங்கிறப்போ ஸ்கோல்ட், நோ அமௌண்ட் ஆஃப் பக்கத்துல ஜெரண்ட்ன்னு நம்ம சொன்னோம். அப்ப நோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கோல்டிங் இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி நோ அமௌண்ட் ஆஃப் பிளஸ் ஜெரண்ட்ன்னு சொல்றப்போ, அது கூட நம்ம வந்து மேக் ஹெல்ப் மாதிரி வார்த்தைகள கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நீங்க டைரக்ட் டிரான்ஸ்லேட் பண்ணீங்களான்னா, எந்த திட்டும் அவனை கேட்க வைக்கவில்லை அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தத்த குடுக்கும். பட் ஆஃப் கோர்ஸ் நம்ம அந்த மாரிலாம் டைரக்ட் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. எவ்வளோ திட்டினாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறாங்கிறத தான் நம்ம இப்படி சொல்றோம். பட் நம்ம இந்த மாதிரி மேக் ஹெல்ப்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் எந்த திட்டும் உதவல, எந்த திட்டும் அவன கேட்க வைக்கல, இந்த மாரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ, அதனால இந்த மாரி இடங்கள்ல நம்ம மேக் ஹெல்ப்பா அடிஷனலா அந்த வெர்ப்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, இந்த சென்டென்ஸ நாம "நோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கோல்டிங் மேக்ஸ் ஹிம் லிசன்". "நோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கோல்டிங் மேக்ஸ் ஹிம் லிசன்" அப்படி சொல்லலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். எவ்வளவு பணம் குடுத்தாலும் அவன் இத செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இத நீங்க நோ மேட்டர் ஹவ் வச்சு சொல்றப்போ ஈஸியா இந்த அர்த்தத்துல அப்படியே நீங்க வந்து ஈஸியா சொல்லிட முடியும். இப்ப நோ அமௌண்ட் ஆஃப் வச்சு இத எப்படி சொல்றது? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நோ அமௌண்ட் ஆஃப் பக்கத்துல நவுன் இல்லன்னா ஜெரண்ட்ன்னு சொன்னோம். இந்த இடத்துல பணம் அப்படின்றது நவுன் இல்லையா? மணி. அத அப்படியே நம்ம பக்கத்துல போட்டுக்கலாம். நோ அமௌண்ட் ஆஃப் மணி. அவன் இதை செய்ய மாட்டான், ஃபியூச்சர்ல செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். ஸோ, அது மாரி கெஸ் பண்றப்போ நம்ம வில் இல்ல வுட்ன்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாரி எவ்வளவு பணமும் அவனை இதை செய்ய வைக்காது. அப்படிதான் சொல்ல முடியும். நோ அமௌண்ட் ஆஃப் வச்சு சொல்றப்போ. அஃப்கோர்ஸ் நம்ம இந்த மாரி டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. இந்த மாரி தான் வரும்ன்றதுக்காக நம்ம சொல்றோம். ஸோ, நம்ம மேக்ன்ற வார்த்தைய நம்ம இந்த இடத்துல ஹெல்ப்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நோ அமௌண்ட் ஆஃப் மனி வுட் மேக் ஹிம் டூ திஸ். நோ அமௌண்ட் ஆஃப் மனி வுட் மேக் ஹிம் டூ திஸ். எவ்வளவு தேடியும் என்னுடைய சாவிய கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ, இந்த இடத்துல வெர்ப் என்னன்னு பார்த்தோனயுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவு பக்கத்துல என்ன இருக்கோ அத நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப சர்ச், அப்ப நோ அமௌண்ட் ஆஃப் சர்ச்சிங். ஸோ, எந்த தேடுதலும் அங்க உதவல அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ, அதனால நோ அமௌண்ட் ஆஃப் சர்ச்சிங் ஹெல்ப்ட் மீ. பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? பாஸ்ட்ல என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதுனால, நோ அமௌண்ட் ஆஃப் சர்ச்சிங் ஹெல்ப்ட் மீ ஃபைண்ட் மை கீஸ். நோ அமௌண்ட் ஆஃப் சர்ச்சிங் ஹெல்ப்ட் மீ ஃபைண்ட் மை கீஸ். இந்த இடத்துல நாம நோ அமௌண்ட் ஆஃப் சர்ச்சிங் ஹெல்ப்ட் மீ டூ ஃபைண்ட் மை கீஸ். ஒரு டூ ஃபைண்ட் அப்படிலாம் நம்ம போடணுன்ற அவசியம் இல்ல. தெர் ஆர் அ செட் ஆஃப் வேர்ப்ஸ். அது வந்து பக்கத்துல பேஸ் வேர்ப்ஸ் போட்டா போதும். நம்ம இந்த மாரி இன்ஃபினிட்டிவ் போடணுன்ற அவசியம் இல்ல. ஸோ எதெல்லாம் அந்த வேர்ப்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பேசலாம். ஸோ, நோ அமௌண்ட் ஆஃப் சர்ச்சிங் ஹெல்ப்ட் மீ ஃபைண்ட் மை கீஸ். அவ்வளோதான். எவ்வளவு விளக்கினாலும், எவ்வளவு எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் அவனுக்கு புரியல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ பாஸ்ட்.
இப்ப எவ்வளவு விளக்கினாலும், எந்த விளக்கமும் அவனுக்கு புரிய வைக்கல அப்படி சொல்லுவோம். இல்லன்னா எவ்வளவு விளக்கமும் அவனுக்கு புரிஞ்சுக்கொள்ள உதவல அப்படி சொல்லலாம். ஸோ மேக் ஹெல்ப் மாதிரி வார்த்தைகள நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு விளக்கினாலும், நோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளைனிங் அவனுக்கு உதவலன்ற மாரி நம்ம சொல்லப் போறோம். அவன் புரிந்து கொள்ள உதவவில்லை அப்படி சொல்லப் போறோம். ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளைனிங் ஹெல்ப்ட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். இல்லன்னா நோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளைனிங் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி சொல்லலாம்? No amount of explaining helped him understand. எவ்வளவு கெஞ்சினாலும் அவள நம்ப வைக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எவ்வளவு கெஞ்சினாலும் கெஞ்சுறதுங்கிறப்போ நம்ம ப்ளீடிங் சொல்லலாம், பெக்கிங்கும் சொல்லலாம். பெக்கிங் வச்சு சொல்லலாமா? ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் பெக்கிங். இந்த இடத்துல நம்ப வைக்க முடியல, அவள கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் பெக்கிங் கன்வின்ஸ்டு ஹர் அவ்வளோதான். நீங்க மேட் ஹர் கன்வின்ஸ்டு அப்படிலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் பெக்கிங் கன்வின்ஸ்டு ஹர் அவ்வளோதான். சிம்பிள். எந்த கெஞ்சுதலும் அவள கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். எத்தனை வார்த்தை இருந்தாலும் அவளுடைய அழகை விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. இன்ஃபாக்ட் தமிழ்ல இத நம்ம சொல்றப்போ, அவளுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் அததான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவளுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. நோ அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். எவ்வளவு வார்த்தைகளும் அவளுடைய அழகை விவரிக்காது, விவரிக்க முடியாது. எத்தனை வார்த்தைகளை யூஸ் பண்ணியும் அவளுடைய அழகை விவரிக்க முடியாது. அப்படிதான் நம்ம நோ அமௌண்ட்ட வச்சு சொல்லுவோம். ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கேன் டிஸ்கிரைப் ஹர் பியூட்டி. முடியாது அப்படின்னு இருக்கு. நம்ம ஜெனரலா கேனாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேன்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துலயே நோ வந்துட்டதுனால வெறுமனே கேன் தான். இன்னொரு நெகட்டிவ் இல்ல. டபுள் நெகட்டிவ் இல்ல. ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கேன் டிஸ்கிரைப் ஹர் பியூட்டி. No amount of words can describe her beauty. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத என்னால வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறத எத்தனை வார்த்தைகளை கொண்டும், எவ்வளவு வார்த்தைகளை கொண்டும் என்னால அ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லணும். இப்ப நோ அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். முடியாதுன்னு இருக்கு. அதனால நம்ம கேன்ன்னு தான் சொல்லப் போறோம். இந்த இடத்துல நோ வந்துட்டதுனால கேன். No amount of words can express what I feel. நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறத எத்தனை வார்த்தைகளும் வெளிப்படுத்தாது. No amount of words can express what I feel. ஈஸியா இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் சிம்பிளா இருக்கும். இப்ப இந்த எக்ஸாம்பிள நாம நோ அமௌண்ட் ஆஃப் வச்சு, நோ மேட்டர் ஹவ் வச்சு 2 வச்சு நம்ம சொல்லி பார்க்கலாம். எவ்வளவு துவைத்தாலும் கரை போகல அப்படின்னு நம்ம சொல்லணும். பாஸ்ட்ல நான் நெறைய தடவ வாஷ் பண்ணி பார்த்துட்டேன். கரை போகல அப்படி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல துவைக்கிறது அதான் வேர்ப்ன்றதுனால நோ அமௌண்ட் ஆஃப் வாஷிங். கரையை ரிமூவ் பண்ணல. நோ அமௌண்ட் ஆஃப் வாஷிங் ரிமூவ்டு த ஸ்டெயின். நோ அமௌண்ட் ஆஃப் வாஷிங் ரிமூவ்டு த ஸ்டெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். நோ மேட்டர் ஹவ் வச்சு இது எப்படி சொல்றது? எத்தனை தடவை துவைச்சாலும் துவைக்கிறது எத்தனை தடவைங்கிறப்போ ஹவு மெனி டைம்ஸ் இல்லையா? ஸோ நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ வாஷ்ட் இட், த ஸ்டெயின் ஸ்டேட். கரை அங்கேயே தான் இருக்கு போல. நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ வாஷ்ட் இட், த ஸ்டெயின் ஸ்டேட். அவ்வளோதான். நீங்க வேற விதமாவும் சொல்லலாம். சொல்லியிருக்க மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல இந்த வார்த்தைகளை இப்படி யூஸ் பண்ணி இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அப்படின்னு இல்லவே இல்ல. நம்ம பலவிதமான ஆங்கிள்ல பலவிதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்ப இவ்ளோ நேரம் இந்த நோ அமௌண்ட் ஆஃப் அப்படின்னு வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த நோ அமௌண்ட் ஆஃப்க்கு ஆப்போசிட் வந்து எனி அமௌண்ட் ஆஃப். நம்ம ரீசெண்டா கூட எனி நம்பர் ஆஃப் அப்படின்னு வச்சு ஒரு வீடியோ போட்டோம். அதுல வந்து எத்தனையோ விஷயங்கள் நீ பண்ணலாம். எத்தனையோ தடவைகள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தத்த சொன்னோம். எத்தனை வேண்டுமானாலும் அப்படின்ற அர்த்தத்தையும் அந்த எனி நம்பர் ஆஃப் குடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த எனி அமௌண்ட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் இதுக்கு ஒரு அர்த்தம் தான். எவ்வளவு வேண்டுமானாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இத யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் ஆஃப்ன்னு வந்துட்டதுனால வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த வேலைய முடிக்க நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீ எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யூ கேன் டேக். யூ கேன் டேக் வாட்? எவ்வளோ டைம் வேணுமானாலும். எனி அமௌண்ட் ஆஃப் டைம். யூ கேன் டேக் எனி அமௌண்ட் ஆஃப் டைம். எதுக்கு? டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. யூ கேன் டேக் எனி அமௌண்ட் ஆஃப் டைம் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க்.
இப்ப இதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். அவள காப்பாத்த எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ண அவன் தயாரா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவன் தயாரா இருக்கான். ஹி இஸ் ரெடி. எதுக்கு? செலவிட அவன் தயாராக இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஹி இஸ் ரெடி டூ ஸ்பெண்ட். எவ்வளோ பணம் வேணாலும் செலவிட. ஹி இஸ் ரெடி டூ ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் ஆஃப் மனி டூ சேவ் ஹர். அப்படியே ரிவர்ஸ்ல போயிருக்கோம் பாருங்க. இந்த தமிழ் சென்டென்ஸ் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கோம். அவன் தயாராக இருக்கிறான். ஹி இஸ் ரெடி. செலவிட தயாராக இருக்கிறான். ஹி இஸ் ரெடி டூ ஸ்பெண்ட். எவ்வளோ பணம் வேணாலும் செலவிட தயாரா இருக்கான். ஹி இஸ் ரெடி டு ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் ஆஃப் மனி. அவளை காப்பாத்த. டு சேவ் ஹர். அப்படி ரிவர்ஸ்ல போயிருக்கோம். ஹி இஸ் ரெடி டு ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் ஆஃப் மனி டு சேவ் ஹர். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. நிறைய இருக்கு. அப்படி சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல சுகர்ன்னு இல்லை. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நம்ம போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாம்பழம்ங்கிறது ஒரு கவுண்டபிள் நவுன். அதுக்கு நம்ம யூசுவலா எனி நம்பர் ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். சுகர்ன்றது அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு நம்ம எனி அமௌண்ட் ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸை நம்ம எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம் அப்படின்னா, நோ அமௌண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனான்ற டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரே ஃப்ரேஸ் தான். நோ நம்பர் ஆஃப், நோ அமௌண்ட் ஆஃப்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. நோ அமௌண்ட் ஆஃப்னு தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். பட் இந்த எனி அமௌண்ட் ஆஃப், எனி நம்பர் ஆஃப், அதுக்கு 2 ஃப்ரேசஸ் இருக்கு. எனி நம்பர் ஆஃப் கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும், எனி அமௌண்ட் ஆஃப் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சுகர்ன்றது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்றதுனால தான் எனி அமௌண்ட் ஆஃப் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யூ கேன் டேக் எனி அமௌண்ட் ஆஃப் சுகர் யூ நீட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நோ அமௌண்ட் ஆஃப் அண்ட் எனி அமௌண்ட் ஆஃப், இதை வச்சு நீங்க இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி கிடைக்காது. வெறும் பணத்தினால மகிழ்ச்சி கிடைக்காது. பணம் மகிழ்ச்சியை கொண்டு வராது. இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். எவ்வளவு கத்துனாலும் அந்த கழுதை நகரல அப்படின்னு நம்ம சொல்லணும். எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய மனசை மாற்ற முடியல அப்படின்னு நம்ம சொல்லணும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லயே நீங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸை செக் பண்ணலாமா? எவ்வளவு பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி கிடைக்காது. ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் மணி வுட் பிரிங் ஹாப்பினஸ். எந்த பணமும் மகிழ்ச்சி, எவ்வளவு பணமும் மகிழ்ச்சியை கொண்டு வராது. நோ அமௌண்ட் ஆஃப் மணி வுட் பிரிங் ஹாப்பினஸ். அடுத்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருந்தோம். எவ்வளவோ கத்தியும் அந்த டாங்கி அங்கேருந்து நகர்த்த முடியல அப்படி சொன்னோம். இப்போ நோ அமௌண்ட் ஆஃப் ஷவுட்டிங் மேட் த டாங்கி மூவ். நோ அமௌண்ட் ஆஃப் ஷவுட்டிங் மேட் த டாங்கி மூவ். எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய மனசு மாறல அப்படி சொல்லணும். நோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் சேஞ்ச் ஹர் மைண்ட். நோ அமௌண்ட் ஆஃப் பெக்கிங் சேஞ்ச் ஹர் மைண்ட். எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம இந்த நோ அமௌண்ட் ஆஃப் அப்படின்றத ஃப்ரேஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நோ அமௌண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன, எனி அமௌண்ட் ஆஃப்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.